அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். அளவெல்லாம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், இன்ஷால்லாஹ் சூப்பராக இருக்கும். 150 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நீளமாக நறுக்கி நல்லா கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் 400 கிராம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி புதினா மல்லி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். 50 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, இது ரெண்டத்தையும் அரைச்சி அதுவும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். 200 கிராம் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா வதக்கி விட்ருங்க. ஹோம்மேட் பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சது, அந்த மசாலா 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் அரிசி இந்தியா கேட் கிளாசிக் ப்ரௌன் கலர் பேக்கெட்டில் இருக்கும், அந்த அரிசி எடுத்துருக்கோம். லெமன் ஜூஸ் 2 சேர்த்துக்கோங்க. ஊற வைக்க வேண்டாம் அரிசியை. கறி 3/4 வேக்காடு வெந்ததுக்கு உடனே தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 1.25 ரேஷியோ, அதான் தண்ணி. 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சோடனே அரிசி போட்டுக்கோங்க. போட்டு மசாலாவும் அரிசியும் ஈவனாக வந்ததுக்கப்புறம் 20 நிமிஷம் தம் போட போகிறோம். 20 நிமிஷம் தம் போட்டு ஃபைனலாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி அரிசி உடஞ்சிராமல் பெரட்டணும். பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.25 ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். அரிசி உடையாது, குழஞ்சி போகாது, கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட். ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ்.